ஹலோ மக்களே, உலக வரலாற்றிலேயே ஒரு தனி மனுஷன் எந்த ஒரு நாட்டோட உதவியும் இல்லாமல் தனியாக ஒரு இராணுவத்தையே கட்டியெழுப்ப முடியுமா? தரைப்படை, கடற்படை, ஏன் ஒரு அரசாங்கத்தை சவால் விடுற அளவுக்கு வான்படை, இதெல்லாம் சாத்தியமாக்கின ஒரு பேரை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவர் தான் வேலுப்பிள்ளை பிரபாகரன். இவர் ஒரு போராளியா, இல்லை பயங்கரவாதியா, இல்லை தமிழர்களின் மீட்பரா? விவாதங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் உலகமே வியந்து பார்த்த ஒரு இராணுவ கட்டமைப்பை இவர் எப்படி உருவாக்குனாரு? அவரோட தனிப்பட வாழ்க்கை என்ன? அவரோட முடிவு என்னதான் ஆச்சு? எல்லாத்தையும் ஒரு சினிமா படம் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் உங்கள் ராஜா. வெல்கம் டு ஹிஸ்ட்ரி மிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் விஷயமா இது எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம். அதாவது 1954 நவம்பர் 26 வல்வெட்டித்துறை, யாழ்ப்பாணத்தோட ஒரு குட்டி கடற்கரை கிராமம் தான் இது. அங்கே ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு மகனாக பிறந்தவர் தான் நம்ம பிரபாகரன். சின்ன வயசில் இவரை பார்த்தவங்கலாம் ரொம்ப அமைதியான பையன், அடக்கமான பையன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு பெரிய எரிமலை காத்துட்டு இருந்தது அப்படின்றது யாருக்குமே அப்போ தெரியல. அப்போ இலங்கையில் அரசியலே வேற மாதிரி மாறிட்டு இருந்துச்சு மக்களே. அதாவது சிங்களா ஒன்லி ஆக்ட், அந்த சட்டம் மூலமாக தமிழர்களோட உரிமைகள் பறிக்கப்பட்டுச்சு. இதையெல்லாம் விட 1958 நடந்த அந்த பயங்கரமான கலவரம் ஒரு 4 வயசு குழந்தையா இருந்தால் நம்ம பிரபாகரனை ரொம்பவே உலுக்கிருச்சு. தமிழ் மக்கள் உயிரோடு எரிக்கப்பட்ட கதைகளையும் சின்னஞ்சிறு குழந்தைகள் கூட கொல்லப்பட்ட கொடூரத்தையும் அவங்க அப்பா அவர்கிட்ட சொல்லும்போது அந்த சின்ன வயசுலேயே அவரோட ரத்தம் கொதிச்சிச்சு. ஏன் நாம் மட்டும் இப்படி அடி வாங்கணும்? ஏன் நாம் பதிலுக்கு அடிக்கக்கூடாது அப்படின்ற அந்த கேள்வி அவர் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. ஸ்கூலில் மற்ற பசங்களாம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தப்போ இவர் மட்டும் தனியாக உட்காந்து மாவீரன் நெப்போலியன், அலெக்சாண்டர் அப்படின்னு உலக புகழ்பெற்ற போராளிகளோட சரித்திரத்தை படிச்சுட்டு இருப்பார். வெறும் 17 வயசு தான். மற்றவங்கெல்லாம் கரியர் பற்றி யோசிக்கிற வயசில் இவர் பேச்சுவார்த்தைலாம் செட் ஆகாது. ஆயுதம் ஏந்தினாதான் நம்ம இனத்துக்கு விடிவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வெறியோட களத்தில் இறங்கினார். நெக்ஸ்ட் விஷயமா அவர் எல்டிடிஇ அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு ஆரம்பிச்சாரு. அது எப்படி ஆரம்பிக்கப்பட்டுச்சு, அதோட வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். 1972 அப்போ அவருக்கு வயசு வெறும் 18 தான் மக்களே. தமிழ் புதிய புலிகள் அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி அமைப்பு ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அது 1976 விடுதலை புலிகள் எல்டிடிஇ அப்படின்ற மாதிரி மாறுது. ஆரம்பத்தில் வெறும் கையளவு பசங்களோட தான் ஆரம்பித்த இந்த இயக்கம் 1983 நடந்த கருப்பு ஜூலை அந்த ஒரு கொடூரத்துக்கு அப்புறம் அப்படியே அசுர வேகத்தில் வளர ஆரம்பிச்சிச்சு. லட்சக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் அவங்களோட இயக்கத்தில் சேர ஆரம்பித்தாங்க. சரி மக்களே, இப்போ எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும், அது ஏன் இவ்வளோ இளைஞர்கள் சேர ஆரம்பித்தாங்க அப்படின்ட்டு. அந்த பிளாக் ஜூலைக்கு அப்புறம் நடந்த கொடூரம் அவங்கள ரொம்ப பாதிச்சுது. அது மட்டும் இல்லாமல் கேப்டன் பிரபாகர் அப்படின்றவர் ஒரு யூனிக் லீடர்னு சொல்லணும். ஏன்னா அவர்கிட்ட 3 முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சு மக்களே. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின். மற்ற போராளி இயக்கங்கள் மாதிரி இது கிடையாது. புலிகள் இயக்கத்தில் மது, புகை, லஞ்சம் இந்த வார்த்தைகளுக்கு இடமே கிடையாது. தப்பு செஞ்சது தளபதியாகவே இருந்தாலும் தண்டனை ஒன்று தான் அப்படின்றதுல அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார். ஒரு இராணுவத்துக்குரிய அத்தனை டிசிப்ளினும் அங்கே இருந்துச்சு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைனைட் குப்பி. இதுதான் உலகத்தையே மிரள வச்ச ஒரு விஷயம். அதாவது இவங்க எதிரிங்க கிட்ட மாட்டவே கூடாது. அப்படி மாட்டினாலுமே அவங்க ரகசியத்தை அவங்க சொல்லவே கூடாது. ஒவ்வொரு போராளியோட கழுத்துலையுமே ஒரு சைனைட் குப்பியை தொங்க விட்டார். சாவுக்கும் பயப்படாத ஒரு கூட்டம் கிளம்பிருச்சு அப்படின்ற மாதிரி உலக நாடுகள் எல்லாம் ஆச்சரியமாக பார்த்தாங்க. இது வெறும் விஷயம் இல்லை மக்களே, அவங்களோட அர்ப்பணிப்போட அடையாளம். மூணாவதா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃபோர்ஸ். அடுப்பு உதிர பெண்களுக்கு ஆயுதம் எதுக்கு அப்படின்ற மாதிரி உலகம் கேட்டப்போ ஆண்களுக்கு சமமாக பெண்களுக்கு பயிற்சி கொடுத்தாரு. மாலதி படைப்பிரிவுன்னு ஒரு தனி இராணுவத்தையே உருவாக்கி களம் காண வச்சாரு. பெண்களை வெறும் உதவியாளராக பார்க்காம போர் முனையில் நிற்க வச்சது அவரோட மாடர்ன் திங்கிங் தான் சொல்லணும். சரி மக்களே, இப்போ எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கும். அதாவது ஒரு நாட்டோட இராணுவத்தை நடத்தவே பட்ஜெட்டில் கோடி ஒதுக்கணும் கரெக்டாக. ஆனால் எந்த ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட்டும் இல்லாமல் பிரபாகரன் எப்படி ஏரோப்ளைன், ஷிப்பு, அப்புறம் ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள், அவங்களோட சாப்பாடு, துப்பாக்கின்னு மெயின்டைன் பண்ணார்? இதுக்கு பின்னாடி ஒரு செம நெட்வொர்க் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டயஸ்போரா பவர். அதாவது இதுதான் அவரோட மெயின் சோர்ஸ்ன்னு சொல்லணும். 1983 கலவரத்துக்கு அப்புறம் லட்சக்கணக்கான தமிழர்கள் கனடா, லண்டன், பாரிஸ், சுவிட்சர்லாண்டு வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆனாங்க. அங்கே இருக்கிற ஒவ்வொரு தமிழர்கிட்டையும் ஈழ போராட்டத்துக்கு உதவுங்க அப்படின்ற மாதிரி புலிகள் ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாங்க. உண்மையே சொல்லணும் அப்படின்னா மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை, அதாவது உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா $10 இல்லைனா £20 தேசத்துக்காக அங்கே இருக்கிற தமிழர்கள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதுக்கு ஆதாரமாக பல நாடுகளில் இதுக்குன்னே தனி ஆஃபீஸ் வச்சுருந்தாங்க. ஆஃபீஸ் வச்சு, அதாவது எக்ஸாம்பிளுக்கு வேர்ல்டு தமிழ் மூவ்மெண்ட் மாதிரி ஒரு ஆஃபீஸ் தனியாக செப்பரேட்டாக வச்சே இவங்க இயக்குனாங்க. வருஷத்துக்கே பல மில்லியன் டாலர்கள் இப்படி தான் வந்துச்சு மக்களே. இரண்டாவது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்ட் ஷிப்ஸ். அதாவது பிரபாகரன் வெறும் போர் மட்டும் நடத்தலை, பிஸ்னஸும் பண்ணார். புலிகள் இயக்கத்துக்குன்னு சொந்தமாக சரக்கு கப்பல்கள், அதாவது மெர்ச்சன்ட் வெசல்ஸ் இருந்துச்சு. அந்த கப்பல்கள் மூலமாக அரிசி, பருப்பு, மரம்னு பல நாடுகளுக்கு இடையில் லீகலாக வியாபாரம் செஞ்சாங்க.
அந்த லாபத்தை அப்படியே ராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்களை வாங்க பயன்படுத்தினாங்க. இதில் ட்விஸ்ட் என்னன்னா மக்களே, அதே கப்பல்களில் தான் ரகசியமாக ஆயுதங்களையும் ஏற்றிட்டு வருவாங்க. இதை மிதக்கும் ஆயுத கிடங்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன் சிஸ்டம். அதாவது புலிகள் கட்டுப்பாட்டில் இருந்த வடகிழக்கு பகுதியில் அவங்க ஒரு முறையான கவர்மெண்ட் மாதிரியே டாக்ஸ் வசூல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பக்கம் போகிற வர வண்டிகளுக்கு எல்லாமே வந்து டேக்ஸு, பிஸ்னஸ் பண்ண வர்றாங்கன்னா அவங்களுக்கும் டேக்ஸு, அங்கே இருக்கிற பேங்க்ஸ் மூலமாக வர்ற வருமானம், அப்படி இப்படின்னு அந்த பகுதியே ஒரு தனி நாடு மாதிரி இயங்குனதுனால அங்கே இருந்தே உள்நாட்டு வருமானம் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. நாலாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு முதலீடுகள். அதாவது புலிகள் இயக்கம் அப்படின்றதுக்காகவே வெளிநாட்டில் பெட்ரோல் பல்க்கு, காய்கறி கடை, ஏன் ஒரு பிஸ்னஸ் கூட ரகசியமாக முதலீடு செஞ்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த பிஸ்னஸ்ல இருந்து வர்ற லாபம் அப்படியே போர்க்களத்துக்கு போச்சு. அஞ்சாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் மார்க்கெட். ஆரம்பத்தில் இந்தியா சப்போர்ட் பண்ணப்போ சில ட்ரைனிங் கிடைச்சது உண்மைதான். ஆனால் அப்புறம் மோதல் வந்தப்போ பிரபாகரன் உலகத்தில் இருக்கிற பிளாக் மார்க்கெட் பக்கம் போனார். அதாவது உக்ரைன், சவுத் கொரியா, அப்புறம் சில நாடுகள்கிட்ட இருந்து அந்த புரோக்கர்ஸ் மூலமாக ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸு, டேங்க்ஸு அப்படின்ட்டு எல்லாத்தையுமே காசு கொடுத்து வாங்கினாங்க. இந்த பிளாக் மார்க்கெட்டில் ஒரு நாட்டுக்கு விற்கப்படுற விலையோட அதிகமாக கொடுத்து நவீன ஆயுதங்களை வாங்குற அளவுக்கு இவங்க கிட்ட அன்னைக்கே ஃபண்ட் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலமாக தான் இவங்களுக்கு ஃபண்ட் வந்திருக்குது. அந்த ஃபண்டை யூஸ் பண்ணி தான் அவங்க இவ்வளோ பெரிய ஆர்மியவே வந்து கட்டமைச்சிருக்காங்க. அடுத்ததாக நம்ம சில முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் சம்பவங்களை பற்றி பார்க்கலாம். அதாவது இலங்கை அரசாங்கத்தை இவங்க எப்படி அதிர வச்சாங்க, அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஆக்ஷன் பிளான்ஸ்லாம் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, பிரபாகரன் அப்படின்ற ஒரு பேர் முதலாக அரசாங்கத்தோட ஹிட் லிஸ்ட்டில் வந்தது இங்கே தான் மக்களே. அதாவது யாழ்ப்பாண மேயராக இருந்த ஆல்ஃபர்ட் துரையப்பா அப்படின்றவர் அரசாங்கத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார். 1975 ஒரு கோவில் வாசலில் வச்சு பிரபாகரனும் அவரோட டீமும் அவரை சுட்டு கொன்னாங்க. இதுதான் பிரபாகரன் செஞ்ச முதல் அரசியல் கொலை. இதனால தான் புதிய தமிழ் புலிகள் அப்படின்ற இயக்கத்தை அரசாங்கம் தேட ஆரம்பிச்சிச்சு. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி தாக்குதல். இதுதான் ஈழ வரலாற்றிலேயே மாற்றி அமைச்ச சம்பவம்னு கூட சொல்லலாம். 1983 ஜூலை 23 யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் ரோந்து வந்த இலங்கை இராணுவ வாகனத்தை லேண்ட்மைன் வச்சு அட்டாக் பண்ணாங்க. இதில் 13 இராணுவ வீரர்கள் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்டாங்க. இதோட விளைவு தான் இலங்கையில் நடந்த அந்த பிளாக் ஜூலை இனக்கலவரம். இதுக்கு அப்புறம் தான் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் புலிகள் இயக்கத்தில் வந்து சேர ஆரம்பித்தாங்க. அரசாங்கம் தனிநபர் போராட்டம்னு நினைச்சதை பெரிய போர்னு நினைக்க வச்ச சம்பவம் இதுதான். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டுநாயக்கரை ஏர்போர்ட் தாக்குதல். அதாவது இலங்கையோட பொருளாதாரத்திலேயே ஒரு நிமிஷத்தில் முடக்கின சம்பவம் இது. கொழும்புல இருக்கிற பன்னாட்டு விமான நிலையத்துக்குள்ள புலிகள் புகுந்து அங்கே இருந்த இராணுவ விமானங்கள், அது மட்டும் இல்லாமல் சில பேசஞ்சர் ஃப்ளைட்டுகளை கூட வெடிக்க வச்சாங்க. இதனால் இலங்கைக்கு வர டூரிஸ்ட் எல்லாமே ரொம்பவே பயந்துட்டாங்க. பொருளாதாரம் காலியாகிடும்னு பயந்த அரசாங்கம் அதுக்கப்புறம் தான் 2002 நார்வே நாட்டு உதவியோட சமாதான பேச்சுவார்த்தை, அதாவது பீஸ் ட்ரீட்டிக்கு ஒத்துக்கிச்சு. பிரபாகரனோட ஒரு மூவ் அரசாங்கத்தையே இறங்கி வர வச்சிச்சு மக்களே. நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போதைய ஜனாதிபதி இலங்கையில் ஜெயவர்தனே. இவர் இந்தியா கிட்ட சப்போர்ட் கேட்டு இந்திய ராணுவத்தை இலங்கைக்குள்ளே கூப்பிட்டாரு. ஆனால் பிரபாகரன் இந்திய ராணுவத்தோட சண்டை போடவும் நான் தயங்க மாட்டேன்னு சொல்லி போர் செஞ்சார். அதுக்கப்புறம் வந்த ஜனாதிபதி பிரேமதாசா, இவர் கூட ரகசியமாக பேசி இந்த இந்திய ராணுவத்தை வெளியே அனுப்ப வச்சார். ஆனால் கொஞ்ச நாள்லேயே பிரேமதாசாவுக்குமே இவங்க வந்து ஸ்கெட்ச் போட்டாங்க. கடைசியில் ஒரு குண்டு வெடிப்பில் பிரேமதாசாவும் கொல்லப்பட்டார். இதெல்லாம் இலங்கை அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்களை உண்டாக்கிச்சு மக்களே. அஞ்சாவது விஷயம் என்னன்னா த டிஃபேக்டோ ஸ்டேட். அதாவது இலங்கை அரசாங்கத்தை ரொம்ப பயமுறுத்தின விஷயம் போர் மட்டும் இல்லை மக்களே, பிரபாகரன் நடத்தின நிழல் அரசாங்கமும் தான். அவரே சொந்தமாக போலீஸ் ஸ்டேஷனு, அவருக்கு சொந்தமான ஒரு தனி கோர்ட்டு, பேங்க்கு, வரி வசூல்னு எல்லாமே ஒரு தனி நாடு மாதிரியே இயங்கிச்சு. இது இலங்கை அரசாங்கத்தோட அதிகாரத்தையே அப்படியே கேள்விக்குறியாக்கிச்சு. இதை இப்போவே தடுக்கலனா தனி நாடு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி அரசாங்கம் பயப்பட ஆரம்பித்தாங்க. கடைசி நேரத்தில் முழு பலத்தையும் காட்டி 2009 போர ஆரம்பித்தாங்க. மக்களே, இதெல்லாம் பார்த்தா ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரியுது. அதாவது பிரபாகரன் வெறும் துப்பாக்கியை மட்டும் நம்பலை, அரசாங்கத்தோட பலவீனம், அதாவது எக்கனாமி அண்ட் பொலிட்டிக்ஸை கரெக்டாக ஹிட் பண்ணார். அதனால தான் இலங்கை அரசாங்கம் பல இன்டர்நேஷனல் நாடுகளோட உதவியை தேடி போச்சு. சரி, இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கிறாரு, இவருக்கு பர்சனல் அண்ட் ஃபேமிலி லைஃப் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் இருந்துச்சு மக்களே. பொதுவாக ஒரு போராளி, ஒரு இராணுவ தளபதினா அவங்க ரொம்ப கரடு முரடாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைப்போம். ஆனால் பிரபாகரன் ஒரு கடுமையான போர் வீரன் மட்டும் இல்லை, ரொம்பவும் அன்பான ஒரு குடும்ப தலைவரும் கூட. 1984 மதிவதனி அப்படின்றவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களுக்கு சார்லஸ் ஆண்டனி, துவாரகா, பாலச்சந்திரன் அப்படின்ட்டு 3 பிள்ளைங்க உண்டு. இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும் மக்களே. ஒரு தலைவனுக்கான உண்மையான நேர்மை இங்கே தான் அவர்கிட்ட தெரிஞ்சது. எத்தனையோ நாட்டு தலைவர்கள் மக்களோட பிள்ளைங்களை போருக்கு அனுப்பிட்டு அவங்க பிள்ளைங்களை சேஃபாக வெளிநாட்டில் படிக்க வைப்பாங்க. ஆனால் பிரபாகரன் அப்படி செய்யவே இல்லை. தன் பிள்ளைங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி சொகுசாக வாழ வைக்க அவருக்கு நிறைய சான்சஸ் கிடச்சிச்சு. ஆனால் என் நாட்டு மக்கள் எப்போ கஷ்டப்படுறாங்களோ அப்போ என் பிள்ளைங்களும் கூடவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி
கடைசி வரைக்கும் தன் கூடவே வச்சிருந்தாரு. அவரோட மூத்த மகனான சார்லஸ் ஆண்டனி ஒரு சாதாரண போராளியாக தான் களமிறங்கினாரு. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் அந்த அறிவை வச்சு புலிகள் இயக்கத்தோட வான்படை அதாவது ஏர்ஃபோர்ஸுக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தார். கடைசியில் போர்க்களத்தில் தான் அவர் வீரமரணம் அடைஞ்சார். அடுத்தது அந்த கடைக்குட்டி பாலச்சந்திரன். அந்த 12 வயசு சிறுவனை பற்றி நினச்சாலே இன்றைக்கும் உலக தமிழர்களோட மனசு ரத்த கண்ணீர் வடிக்கும் மக்களே. ஒரு சின்ன பையனுக்கு பிஸ்கட் கொடுத்துட்டு அடுத்த சில நிமிஷங்களில் அவனை சுட்டு கொன்ன அந்த கொடூரம். உலகமே அந்த ஃபோட்டோவை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிச்சு. தன் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இந்த இனத்துக்காகவே தியாகம் பண்ண ஒரு தலைவர் தான் அது இவர் தான். கடைசி விஷயமா நம்ம இறுதி போரை பற்றி பார்க்கலாம். அதாவது 2009 மே மாதம் தமிழ் ஈழ வரலாற்றோட இரத்தக்கரை படிஞ்ச நாட்கள் மக்களே. இது வெறும் ஒரு நாட்டுக்கும் ஒரு இயக்கத்துக்கும் நடந்த போர் மட்டும் கிடையாது. பல உலக நாடுகள் மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஒன்றா சேர்ந்து இலங்கை இராணுவத்துக்கு பின்னாடி நின்னாங்க. ஒரு குட்டி தீயோட ஒரு ஓரத்தில் ஒரு பக்கம் லட்சக்கணக்கான மக்கள், இன்னொரு பக்கம் கடல், புலிகள் படை நாலா பக்கமும் சூழப்பட்டது. அந்த கடைசி நிமிடங்கள் என்ன நடந்துச்சுன்னு யாராலையும் துல்லியமாக சொல்ல முடியாது. ஆனால் அந்த வலி ரொம்ப பெருசு. உணவு கிடையாது, மருந்துகள் கிடையாது, குடிக்க தண்ணி கூட இல்லாமல் மக்கள் அவதிப்பட்டாங்க. பாதுகாப்பு வளையங்கள்னு சொல்லப்பட்ட இடங்கள் மேலே கூட குண்டுகள் விழுந்துச்சு. எப்படியாவது உலக நாடுகள் வந்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்ற மாதிரி மக்கள் நம்பினாங்க. ஆனால் நியாயத்தை விட அரசியல் தான் அன்றைக்கி ஜெயிச்சிச்சு. மே 18, 2009 இலங்கை அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. பிரபாகரன் கொல்லப்பட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரோட உடலை டிவிலையுமே காட்டினாங்க. அந்த நிமிஷம் உலக தமிழர்கள் அத்தனை பேரும் அப்படியே உறைஞ்சி போயிட்டாங்க. ஆனால் அந்த உடலில் இருந்த சில முரண்பாடுகளை வச்சு இன்னைக்கு வரைக்குமே அவரோட உண்மையான ஆதரவாளர்கள் அதை ஏற்றுக்கவே இல்லை. தலைவர் தப்பிச்சு போயிட்டாரு, அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு, சரியான நேரத்தில் வருவார் அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு இன்னைக்கும் அந்த நம்பிக்கையில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவர் தன் இனத்துக்காக வீரமரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரி அவரோட தியாகத்தை கொண்டாடுறாங்க. ஆனால் ஒன்று மட்டும் நிஜ மக்களே, அன்னைக்கு அந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில் அந்த ஒரு மனிதனோட கதை முடிஞ்சப்போ உலகமே அண்ணாந்து பார்த்த ஒரு மிகப்பெரிய ஆயுத போராட்டமும் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. ஸோ மக்களே, வேலுப்பிள்ளை பிரபாகரன் இவர் ஒரு தனி மனுஷன் இல்லை, ஒரு சரித்திரம். இவர் எடுத்த முடிவுகள் சரியா தவறா அப்படின்ற விவாதம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஒரு அடிமைப்பட்டு கிடந்த இனத்தை நிமிர்ந்து நில்லு அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்தது அவரோட வீரம்தான். உலகத்திலேயே மிகப்பெரிய நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு சின்ன தீயோட போராளியை அழிக்க வேண்டியது இருந்துச்சுன்னா அவரோட பலம் என்னன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, அது எனக்கு இன்னும் மோட்டிவேஷன் கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்டே கியூரியஸ். தேங்க்யூ. பாய்.